பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். எசேக்கியேல் 17வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தலைக்க பண்ணினேன் என்றும் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வேர்டு என்ன அப்படின்னா, பட்டு போன கிளையை நான் மறுபடியும் தழைக்க செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிற வாக்குத்தத்தமான வார்த்தை, பட்டுப்போன கிளையை மறுபடியும் நான் தழைக்க செய்வேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்னுடைய வாழ்க்கைகளில், என்னுடைய குடும்பங்களில், என்னுடைய கையின் பிரயாசங்களில், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளில் எவையெல்லாம் பட்டுப்போன நிலைமையில் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் நான் மறுபடியும் திரும்ப உயிர் கொடுத்து திரும்ப தழைக்க பண்ணுவேன், அது வளரும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கும் சத்துருவானவன் என்னுடைய வாழ்க்கையை பட்டு போகச் செய்ய பல ரீதியில் போராடி கொண்டிருக்கிறான். செடி வளர்றது சத்துருக்கு பிடிக்காது. பைபிள்ல வாசிக்கிறோம், அவன் வளருகிற நல்ல நிலத்தில் களைகளை விதைத்தான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். ஒரு விதை விதைக்கப்பட்டது, அந்த விதை வளர விடாதபடி பறவைகள் கொத்தி கொண்டு போனது, முள்ளழுகே விழுந்தது, கற்பாறையின் மேல் விழுந்தது, வரப்புகளின் மேல் விழுந்தது. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், நான் வளருவது, நான் தலைத்து நிற்பது சத்துருவுக்கு ஒரு நாளும் பிடிக்காது. எப்படியாவது நான் பட்டு போக வேண்டும், நான் காய்ந்து போக வேண்டும், நான் அழிந்து போக வேண்டும், நான் உடைந்து இடிந்து போக வேண்டும், என்னுடைய குடும்பமும் என்னுடைய வாழ்க்கையும் இல்லாமல் போக வேண்டும். இதுதான் சத்துருடைய சில மனுஷீக வல்லமையினுடைய கிரியைகளினுடைய முழு நோக்கமாய் இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. ஸ்தோத்திரம். நான் எந்த இடத்திலெல்லாம் பட்டு போனேனோ, எந்த இடத்திலெல்லாம் உடைக்கப்பட்டேனோ, எந்த இடத்திலெல்லாம் இடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டேனோ, அதே இடங்களில் இன்றைக்கும் என்னை தலைக்க பண்ண, இன்றைக்கும் என்னை கட்டி எழுப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க? உங்க வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பங்களை அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சத்துரு பட்டு போன நிலைமையில வச்சிருக்கிறானா? நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை, திருமணமா இவ்வளவு வருஷம் ஆச்சு, ஸ்தோத்திரம், எங்களுக்கு சரியான குழந்தை இல்லை, கர்ப்பப்பையில கட்டி இருக்குங்கிறாங்க, இன்னும் நிறைய ப்ராப்ளம் டாக்டர் சொல்றாங்க. இந்த சத்தத்தை உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பட்டு போன விருட்சத்தை தலைக்க பண்ணுகிற நான். உன்னுடைய சரீரம், உன்னுடைய கற்பம் பட்டு போன நிலைமையில் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையோடு எலிசபெத்தின் மேல, மரியாள் மேல், அன்னாளின் மேல், சாராள் மேல் இறங்கி வந்தது போல இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே பட்டு போய் கிடக்கிற உங்கள் கற்பத்தின் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரப்போகிறார். பிரைஸ் காட். பட்டு போன சில கற்பங்கள் எல்லாம் மறுபடியும் தலைக்க போகிறது. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் ரேமா வார்த்தையாய் சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுக்காக அல்லது உங்க குடும்பத்தை சார்ந்த, உங்களது நண்பர்களை சார்ந்த யாராவது குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களா? இந்த வார்த்தையை அவர்களுக்கு அனுப்பி வையுங்கள். இந்த வார்த்தையை பிடித்து செபிக்க சொல்லுங்கள். பட்டு போன விருட்சத்தை தலைக்க பண்ணுகிற கர்த்தர், பட்டு போன அவருடைய வம்சங்களை, பட்டு போன அவருடைய கற்பங்களை ஆண்டவர் இந்த நாட்களில் மறுபடியும் தலைக்க செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். நிறைய பேருடைய பொருளாதாரத்தை சத்துரு பட்டு போக செய்கிறான். வளர்ச்சி இல்லை, நிறைய பிரயாசப்படுறாங்க, நிறைய விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிற அனுபவம், நிறைய பிரயாசப்பட்டும் பலனை பெற்றுக்கொள்ள முடியல. நிறைய வேலை பார்க்குறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, எல்லாம் எத்தனை பண்ணி எவ்வளவு காரியங்கள் பண்ணாலும்
ஸ்தோத்திரம், அவருடைய பிசினஸ்ல, அவருடைய கையின் பிரயாசத்துல, அவருடைய பொருளாதாரத்துல ஏதோ ஒரு மந்த நிலைமை, ஏதோ பட்டு போன நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்க பொருளாதாரத்தை, உங்க பினான்சியல்ல ஆண்டவர் இந்த நாட்களில் மறுபடியும் தலைக்க செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்க பிசினஸ் பட்டு போன நிலைமையில் இருக்கிறதா? உங்க பொருளாதாரம் அநேக கடன் பிரச்சனையில சிக்கி கொண்டு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இனி அது வளராது, இனி அது எழும்பாது அப்படிங்கிற நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அவ்வளவு கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்களா? அவங்களுக்கு இந்த சத்தியத்தை அனுப்பி வைங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பட்டு போன அவங்களுடைய பிசினஸ், பட்டு போன அவருடைய பொருளாதார நான் மறுபடியும் தலைக்க செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்ப ஆரம்பிங்க. வசனத்தை அறிக்கை செய்யுங்க. நீங்களும் நானும் பேசுகிறது சாதாரண வார்த்தை அல்ல, வசனத்தை பேசி கொண்டு இருக்கிறோம். வெளியில இருக்கிறவங்க என்ன வேணாலும் நினைக்கட்டும், ஆனா வசனத்தை அறிக்கை செய்கிறோம். இந்த வார்த்தை அநேகருக்கு அற்புதங்களை கொண்டு வரும். பிரைஸ் காட். அநேகருடைய வியாதி, அநேகருடைய சரீரத்தை பட்டு போன நிலைமையில வைக்கிறது. செயல்பட முடியல. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன வியாதி வந்துருச்சுன்னா அவங்களால ஆக்டிவா இருக்க முடியல. அவ்வளவுதான், இனி என்னால செயல்பட முடியாது. ஆரம்ப நாட்கள் இருந்த பலன் என்கிட்ட போயிருச்சு, இனி என்னால எழுந்திருக்க முடியாது. என்னுடைய சரீரம் பட்டு போன நிலைமை ஆயிருச்சு. டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, டாக்டர் இப்படி எழுதி கொடுத்துட்டாங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் இப்படி வந்துருச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன பட்டு போன உங்க சரீரத்தை, உங்க உறுப்புகளை ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி சொன்னாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்க உறுப்புகள்ல, உங்க நரம்புகள்ல, உங்க எலும்புகள்ல, உங்க தசைகள்ல எவைகள் பட்டு போன நிலைமையில் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ரேமா வேடை தருகிறார். ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க சரீரத்தை ஆவியானவர் இன்றைக்கு உயிர்ப்பிக்க போகிறார். Praise God. எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே சொல்ல ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பட்டு போன இந்த சரீரத்தை, இந்த வியாதியின் சரீரத்தை, இந்த விருட்சத்தை நீ திரும்ப முளைக்க பண்ணும். சொல்ல சொல்ல தேவனுடைய அபிஷேகம் இப்பொழுது இறங்கி உங்களை பலப்படுத்துவதாக. Praise God. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்ப ஆரம்பிங்கள். வசனத்தை அறிக்கை செய்யுங்கள். என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை அநேக நேரத்தில் பட்டு போன நிலைமையில் இருக்கிறது. ஆரம்ப நாட்கள்ல நல்ல ஜெபம், நல்ல தரிசனம், நல்ல அபிஷேகம், அந்நிய பாஷை, ஸ்தோத்திரம், ஊழியம் செய்கிற அனுபவம், தரிசனம், வாக்கு தத்துவம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அனுபவம். ஆனால் இன்றைக்கு காலங்கள் செல்ல செல்ல, வசதிகள், வாய்ப்புகள் பெருக பெருக, அல்லது வேலையின் பளு அதிகரிக்க அதிகரிக்க, என்னை அறியாமலே அநேக நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பட்டு போன நிலைமையில் மாறிவிடுகிறது. ஜெபம் பட்டு போச்சு, பரிசுத்தம் பட்டு போச்சு, ஆராதனை, ஊழியம் செய்கிற அனுபவம், சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காரியம், ஆண்டவரை தேடுகிற முக்கியத்துவம் கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் பட்டு போன நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களுக்கு தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் ரேமா வேடா தர்றா. ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. உங்க பட்டு போன சில ஸ்தோத்திரம் சரீர பலவீனத்தை, ஸ்தோத்திரம் உங்க ஆவிக்குரிய பலவீனத்தை இன்றைக்கு ஆண்டவர் திரும்ப தலைக்க செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நம்ப ஆரம்பியுங்கள். பட்டு போன உங்க குடும்பம் திரும்ப தலைக்க போகிறது. கணவன் மனைவி உறவு பட்டு போயிருச்சா? கணவன் மனைவி உறவுல நிறைய விரிசல் வந்துருச்சா? பெற்றோர் பிள்ளைகள் உறவு பட்டு போன நிலைமையில விரிசல் அடைஞ்சு உடைஞ்சு போன நிலைமையில இருக்கிறதா? ஆண்டவர் சொல்கிறார், உங்க கணவன் மனைவி, உங்க பிள்ளைகள் பெற்றோருடைய உறவை நான் மறுபடியும் தலைக்க பண்ணுவேன். பிரைஸ் காட். உங்க பிள்ளைகளால சரியா படிக்க முடியலையா? உங்க பிள்ளைகளால நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியலையா? உங்க பிள்ளைங்க ஆவிக்குரிய ரீதியில வளர முடியலையா? பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த பார்ட்டை எல்லாம் அவன் பட்டு போக செய்தானோ அந்த பார்ட்டை எல்லாம் நான் மறுபடியும் முளைக்க செய்வேன், தலைக்க செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. Praise God in Jesus name. Hallelujah. இந்த வசனத்தை அறிக்கை செய்ய ஸ்தோத்திரம். பட்டு போன சில பகுதிகள் எல்லாம் இப்பொழுது தலைக்க போகிறது. Praise God. Hallelujah. பட்டு போன பகுதியெல்லாம் தலைக்கப்படுவதாக. ரீமானா ஷதா ராமானா. இந்த சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் செபிக்கிறார்களோ அவருடைய குடும்பத்தில், பிள்ளைங்க வாழ்க்கையில, எதிர்கால வாழ்க்கையில, தரிசனத்தில், ஆவிக்குரியத்தில், ஆண்டவரே வியாதியில, ஸ்தோத்திரம், சரீர பலவீனத்தில், பொருளாதாரத்தில் எந்தெந்த பகுதியெல்லாம்
எங்கெல்லாம் பட்டு போன நிலைமையில் இருக்கிறதோ அவைகளை கர்த்தர் இன்றைக்கு திரும்ப தலைக்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு திரும்ப தலைப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். எஸ் லார்ட், இந்த வார்த்தையின் வல்லமை அவருடைய வாழ்க்கையை பலப்படுத்துவதாக. பட்டு போன யோபினுடைய வாழ்க்கையை, பட்டு போன யோசேப்பினுடைய வாழ்க்கையை, பட்டு போன மோசேயினுடைய அபிஷேகத்தை மறுபடியும் திரும்ப தலைக்க செய்தது போல என் ஜனத்தினுடைய வாழ்க்கை மறுபடியும் தலைக்கப்படுவதாக. Praise God in Jesus name. சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மறுபடியும் திரும்ப 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 தலைக்க செய்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். நம்புகிறோம், இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். எந்த பார்ட்டெல்லாம் பட்டு போன நிலைமையில இருந்துச்சோ இந்த நாட்கள்ல, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் மறுபடியும் தலைக்க செய்ய போகிறார். நீங்க அழிஞ்சு போக மாட்டீங்க, நீங்க ஆள போறீங்க. Praise God. இந்த சத்தியம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா தயவு செய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்களை பார்க்க சொல்லி சொல்லுங்க. இந்த வார்த்தை அவங்க குடும்பத்தையும் தலைக்க செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமென். Praise the Lord. God bless you.